ஒரு அழகான பச்சை காட்டில் உயரமான மரங்களும் வண்ணமயமான பூக்களும் சூழ்ந்த இடத்தில் லியோ என்ற ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. லியோ காட்டின் அரசன். அவனுக்கு பெரிய உடலும் தங்க நிற அட்டையும் இருந்தாலும் அவனுடைய மனம் மிகவும் மென்மையானது. அவன் யாரையும் பயமுறுத்த விரும்பவில்லை. லியோ எப்போதும் மற்ற விலங்குகளுக்கு உதவுவான். யாராவது சிக்கலில் இருந்தால் உடனே ஓடி வந்து உதவி செய்வான். அதனால் காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் லியோவை மிகவும் நேசித்தன. ஒரு நாள் லியோ நதிக்கரையில் மெதுவாக நடந்து சென்றான். அப்போது உதவி உதவி என்று ஒரு சின்ன குரல் கேட்டது. லியோ சுற்றி பார்த்தான். முள்ளுக்கொடிகளில் சிக்கி ஒரு சின்ன எலி பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. பயப்படாதே என்று லியோ அன்பாகச் சொன்னான். அவன் தனது பெரிய கால்களால் முள்ளுக்கொடிகளை மெதுவாக அகற்றி எலியை காப்பாற்றினான். எலி மிகுந்த மகிழ்ச்சியுடன் சொன்னது, நன்றி லியோ, ஒரு நாள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவுவேன். லியோ சிரித்துக்கொண்டே, நீ சின்னவனாக இருந்தாலும் உன் மனம் பெரியது என்றார். நாட்கள் கடந்தன. ஒரு மாலை லியோ ஒரு பெரிய மரத்தடியில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென ஒரு வேட்டைக்காரன் வலை லியோவின் மேல் விழுந்தது. லியோ விடுபட முயன்றான். ஆனால் வலை மிகவும் வலுவாக இருந்தது. அவன் சத்தமாக கர்ஜித்தான். அந்த சத்தம் கேட்டவுடன் அந்த சின்ன எலி ஓடி வந்தது. கவலைப்படாதீர்கள் லியோ, நான் இங்கே இருக்கிறேன் என்றது. எலி தனது சிறிய பற்களால் வலையின் கயிறுகளை கடிக்கத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் வலை அறுந்து விழுந்தது. லியோ விடுபட்டான். அவன் மகிழ்ச்சியுடன் சொன்னான், நன்றி என் சின்ன நண்பா, இன்று நான் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டேன். அது என்ன என்று எலி கேட்டது. யாரும் சிறியவர்கள் அல்ல, நல்ல மனமே உண்மையான பலம் என்று லியோ சொன்னான். அந்த நாள் முதல் லியோ அன்புடன் காட்டை ஆட்சி செய்தான். எல்லா விலங்குகளும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையுடனும் வாழ்ந்தன.